ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசியுங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்தை நான் ஒரே லைன்ல சொல்றேன். சுயத்துல சாஞ்சிராத, தேவ சத்தத்துல சாய்ந்து கொள். அப்பொழுது உனக்கு என்ன தெரியும்னா, என் பாதை செம்மையா தான் இருக்குது. சுயத்தில் சாயாதே, தேவ சத்தத்தில் சாய்ந்து கொள். சத்தம் வந்த பிறகு நடக்கிறது எல்லாமே எனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராக தான் நகருகிறேன் என்பதை நான் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நான் எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா, என் சுயத்துல நிறைய கேள்விகள் எழும்பும் பாருங்க, என் சுயத்துல நிறைய கொஸ்டின்ஸ் எழும்பும் பாருங்க. இதுல சாயக்கூடாது. மாறா எனக்கு ஒருத்தர் சத்தம் பேசிட்டு இருக்கிறார் பாருங்க, அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும். என் இருதயம் அங்கதான் சாஞ்சிருக்கணும். என் இருதயம் அங்கதான் சாஞ்சிருக்கணும். இயேசுவை கூட்டிட்டு போகிற பாதி வழியில இப்ப செய்தி வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இனி நீ போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகள் மரித்து போனால் இப்போ இவன் இருதயம் இங்க சாயலாம் அப்படின்னு இருக்கும் போது இயேசு உடனே அவன் பக்கத்துல இருந்து அடுத்த சத்தம் கொடுக்கிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஓகே, என் ட்ராக் செம்மையா தான் போயிட்டு இருக்குது, சரியா தான் நடந்துட்டு இருக்கிற, இப்படி இருக்குது. எவருக்கு அடுத்து அந்த நினைவு வரணும்னா அவர் எந்த சத்தத்துக்கு சாயணும் தெரியுமா? இந்த சுயத்தின் சத்தத்திற்கு அல்ல, தேவ சத்தத்துக்கு. உடனே சாஞ்சா பாருங்க. அந்த சாஞ்சதுனால அவனுக்கு கொஸ்டின் கூட எழும்பல, அது எப்படி ஆண்டவரை உயிரோடு எழுப்ப முடியும்? கொஞ்சம் முன்னாடி கை வச்சிருந்தா கூட எனக்கு இருந்த நம்பிக்கை அதுதான். நீங்க பிள்ளை மறைக்கிறதுக்கு முன்னாடி கை வச்சிட்டீங்கன்னா என் பிள்ளை எழும்பு, இது எனக்குள்ள இருந்த நம்பிக்கை. ஆனா இப்போதான் என் மகள் மரித்து போனாலே. சுயம் சொல்லுது, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த ட்ராக்ல இனி அவரை நம்பாத. சுயம் சொல்லுது, இனி அந்த காரியத்தில் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை விட்டுரு. சுயம் சொல்லுது, இனி நீ அவரை வருத்தப்படுத்த. இப்படி சொல்லும் போது பரலோகத்திலிருந்து சத்தம் வருது, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ சரியாதான் நடந்துட்டு இருக்கிற, உன் ட்ராக் தப்பா போகல, உன்னை நான் சரியாதான் நடத்திட்டு இருக்கிறேன். இப்ப நான் எதுல என் இருதயத்தை சாய்க்கிறேனோ, என் இருதயம் எதுல சாயுதோ அதை பொறுத்துதான் என் பாதை செம்மையா இருக்குதா இல்ல தப்பா போறேனாங்கிறத நான் தீர்மானிப்பேன். ஆமென். இன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு காரியத்தை இருதயத்தில் வார்த்தையை தந்த பிறகு கர்த்தர் உங்களை என்ன பார்க்க வைக்கிறாரோ அதை புரிஞ்சுக்கோங்க. இது நிறைவேறதுக்கு ஏற்றதா என்னை நகர்த்திட்டு இருக்கு, நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். பல காரியங்களை நான் அப்படி தள்ளி கொண்டு போய், எங்கேயா இந்த பிரச்சனையில என்ன கொண்டு போகுது, மூழ்கடிக்கிறதுக்கா இல்ல உன்னை கொண்டு போய் உட்கார வைக்க. அவன் சீக்கிரத்தில் ஒரு சிங்காசனத்தில் போய் உட்காருவீங்க. தாவீதை கொண்டு போச்சுல பிரச்சனை, அத்தனை கோலியாத்துல கரடியில சிங்கத்துல தொடங்கின பிரச்சனை, கரடியில கோலியாத்துல மாமனாட்டு மொத்த சத்துருக்கள் எங்கேயா கொண்டு போறீங்க? தாவீதை கொல்றதுக்கா இல்ல, அவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறதற்காக என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறான். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, விசுவாசிக்கிறவங்க முழு பலத்தோடு கைகளை தட்டி ஹல்லேலூயா. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால, என்ன நீங்க நடத்திடுங்க. அதனாலதான் யோபு சொல்றார், தன் சோதனையின் பாதையில என்ன சொல்றார்னா, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டிருக்கிறது. அவன் பாதையை பத்தி ஒரு சந்தேகம் வரல. ஏன்னா யோபுக்கு அவ்வளவு கான்பிடன்ட் ஆயிடுச்சு, நான் எங்க நடந்துட்டு இருக்கேன் அவர் பாதையில தான். எதை வச்சுப்பா சொல்ற? அதே அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, யோபு 23வது அதிகாரம் அதோடைய 11-12 வசனங்களை வாசியுங்கள். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை ஏன் இதை பற்றி பிடித்தது தைரியமா சொல்றாருன்னா, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். 12வது வசனம், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டு. எதுக்கு மேல தன் இருதயத்தை சாட்சி வச்சிருக்கிறான்னா, சுயத்தின் மேல் அல்ல, தேவ சத்தத்தின் மேல. பாதை கொஞ்சம் கடினமாகும் போது என் இருதயம் எதுல சாயுது? சுயத்துல சாயுதா, சுய சத்தத்துல சாயுதா, இல்ல தேவ சத்தத்துல சாயுதா?
சுய சத்தத்துல சாஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சரியா தான் போயிட்டு இருக்கேங்கிறத எனக்கு தப்பா தான் காட்டிட்டே இருக்கும். சுய சத்தத்துல நான் சாஞ்சிட்டேன்னா தேவன் என்ன சரியா கொண்டு போகிற ட்ராக்க நான் தப்பா போயிட்டு இருக்கிறேன்னு என் இருதயம் சொல்லிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகணும், அவர் மேல இருக்கிற நம்பிக்கை டவுன் ஆயிரும். அடுத்து என்ன வார்த்தை இங்கிருந்து வந்தாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் நடத்துகிற ஆடை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 10வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 10:4-5 வசனங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, இந்த வார்த்தை நல்ல கவனி, அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அடுத்த வார்த்தை, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். ஆடு எதுல தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்குன்னா அவருடைய சத்தத்துக்கு, மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு. அந்நிய சத்தத்துக்கு செவி சாய்க்காது, ஏன்னா அந்நிய சத்தத்தை அது அறியாது. இன்னைக்கு நான் எந்த சத்தத்திற்கு என் இருதயத்தை ரொம்ப சாய்க்கிறோன்னு அதை பொறுத்து தான் என் பாதையில என்னால் செடியா நிக்க முடியும். ஆமென். இன்னைக்கு நாம அதற்கு நேரம் தான் கர்த்தர் நகர்த்திட்டு இருக்கிறாருங்கிறத நம்மளால நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா, சுயத்தின் சத்தத்தின் மேல சாய்ந்து, சுற்றி இருக்கிறவருடைய சத்தத்தின் மேல சாய்ந்து கர்த்தரே என்ன சரியாதான் நகர்த்திட்டு இருக்கிறாருங்கிறத கூட நம்மளால இன்னைக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆமென். சத்தம் வந்த பிறகு நீங்க என்ன சந்திக்கிறீங்களோ அத்தனையும் உங்களை சரியா பாதையில நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்ல, சரியாதான் நகர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சிலர் பார்க்குற இந்த உருவம் எங்க பாஸ்டர் நகர்றதுக்கு, சரியா நகர்த்தி தான் போயிட்டு இருக்கிறா. ஆமா, சில இடத்துல அப்படி ஸ்டாப் ஆனாலும் சிலது புஷ் பண்ணி நம்மளை தள்ளிட்டு இருக்கு. ஆமே இல்ல, சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்ததும் எல்லாரும் கூடாரத்தை போட்டு உட்கார்ந்தாச்சு. பார்த்தாரு ஆண்டவர், இவன் நகர மாட்டான். அதுக்கு யார் வந்தா நகருவா? பார்வன் வரணும், கொண்டு வந்தாரு. அவன் நினைச்சான், சுயத்தின் சத்தத்தை சாய்ந்தவன் சொல்றான், ஐயோ எங்களை அழிக்கவா கொண்டு வந்து இருந்தேன். தேவ சத்தத்தை சாய்ந்தவன் சொல்றான், நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணி இந்த காரியத்தை வாங்கி. எந்த சத்தத்துக்கு சாய்ஞ்சிருக்கிற? நான் அறிந்து கொள்ளணும், என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறார். எங்கப்பா நகர்ற? இந்த பிரச்சனை நீ எப்படி பார்க்கிற? ஐயா, இதை நான் பிரச்சனையாவே பார்க்கல, இது என்ன நகர்த்திட்டு இருக்குது. இந்த வனாந்திரத்தை நீ எப்படி நான் வனாந்திரம் இது என்ன நகர்த்திட்டு இருக்குது. ஆண்டவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, அவர் பாதை தவறாதுன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிருங்க, உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. இது ஒரு பெரிய செய்தி. நான் அப்படி சுருக்கமா பேசிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் நான் அறிந்து கொள்ளணும், என்னை இது நகர்த்துகிறது. ரெண்டாவது என்னது? ஏற்றுக்கொள்ளணும். என்ன ஏற்றுக்கொள்ளணும்? 104வது சங்கீதத்தின் 8வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 104:8. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி, போதும், ஏறுகிறதையும் நான் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தை வந்த பிறகு கர்த்தர் எந்த சூழலை அனுமதிச்சாலும் நான் ஏற்றுக்கொள்ளும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஆமென் சொல்ல பயம். ஒருவேளை நான் ஆமென் சொல்லி நாளைக்கு என்னை இறக்கி விட்டுட்டார். வார்த்தை வந்த பிறகு எப்பவுமே ஏற்றமாக தான் இருக்கும் கிடையாது. நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வார்த்தை வந்துட்டு அதனால இனி என் லைஃப்ல பிரச்சனையே அப்படி கிடையாது. பிரச்சனை இல்லாத காலமும் இருக்கும், பிரச்சனை வரக்கூடிய காலமும். ஆனா ஃபர்ஸ்ட் எதை அனுமதிப்பார் தெரியுமா? பிரச்சனை இல்லாத காலம் ஏத்த வச்சுருவார். அடுத்து எதை அனுமதிப்பாரு? மேல கொண்டு போய் ஒரு தள்ளு தள்ளுவார். கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல திடீர்னு வந்து கூட்ட கலைப்பாரு. நீங்க தான் ஆண்டவர் இந்த கூட்ட கட்டினீங்க. எஸ், இப்ப நீங்க கூட்ட கலைக்கிறீங்க. சோ தேவன் என்னை ஏற்றதை நான் ஏற்றுக்கொள்றேன் பாருங்க. இதே போல என்னை பள்ளத்தாக்குல கொண்டு போனாலும் நான் ஏற்றுக்கொள்ளணும். அவர் புல்லுள்ள இடத்தில் மட்டுமல்ல நடத்துவார், அடுத்து எங்க கொண்டு போவார் தெரியுமா? இல்ல நான் புல்லுள்ள இடத்துல மட்டும்தான் வருவேன், பள்ளத்தாக்குல வர மாட்டேன்னா ஆயத்தம் பண்ண இடத்துக்கு வர முடியாது. ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு நான் வரணும்னா நான் மலையில ஏறினாலும் போனோம், நான் பள்ளத்தாக்குல இறங்கினாலும் இறங்கணும்.
ஹல்லேலூயா. ஆனா ஒரு சத்தியத்தை, ஒரு நற்செய்தி சொல்றேன், ஏறி இறங்கிட்டேனா சீக்கிரத்துல வந்து சேர போறேன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஏறி இறங்கிட்டேனா சீக்கிரத்துல நீ சேர போகிறாய். உனக்கான ஸ்தானம் பக்கத்துல வந்துட்டு. இதுவரை இல்லாத பிரச்சனை தலைக்கு மேல ஃபீல் பண்றீங்களா? ஏற்படுத்தப்பட்ட சிங்காசனம் உன் பக்கத்துல வந்துட்டுன்னு அர்த்தம். நீ சரியா நகர்த்தப்பட்டு விட்டாய், நீ பக்கத்துல வந்துட்ட. சுதந்திரிக்கும் காலம் சமீபமா இருக்கிறது சபையே. ஹல்லேலூயா. ஏற்றத்தை நான் அங்கீகரிச்சது போல, ஏற்றுக்கொண்டது போல இறக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றத்தை ஏற்றுக்கொள்றோம், இறக்கத்தை ஏற்றுக்கொள்றோமா? மலையில ஏறது சூப்பரா இருக்கு, அங்க புல் இருக்கு, மரம் இருக்கு, செடி இருக்கு, எல்லாம் இருக்கு. போற வழியில கொய்யாக்காவும் சாப்பிடலாம், மாங்காவும் சாப்பிடலாம். காட்டு பழங்கள் என்ன டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு ஆண்டவரே. சரி சாப்பிட்டேல, இனி அடுத்து இறங்கு. வார்த்தை என்னை கேரி தட்டுங்கடையும் கொண்டு போவோம், அடுத்து சாரிபாத் விதவை வீட்டிலையும் கொண்டு போவோம். ஆமென். அப்ப இறைச்சி சாப்பிட கேரி தாட்டுங்கிற சூப்பர் சாப்பாடு. அடுத்து எங்க கொண்டு போறாரு? சாரிபாத் வீட்டுல. அங்க என்ன சாப்பாடு? பொங்கலா? என்ன சாப்பாடு? அப்ப மட்டும் இறைச்சி கிடையாது. என்ன ஆண்டவரே, அங்க யாருமே கிடையாது, அங்க எனக்கு சூப்பர் சாப்பாடு. இங்க வந்த அதையும் ஏற்றுக்கொள்ளணும், இதையும் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எதை அனுமதிக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவர் நேற்று இரவு முதல். இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்றோமா? ஆமென். ஆண்டவர் எனக்கு நல்லது செஞ்சா ஏற்றுக்கொள்றேன், ரைட். ஆண்டவர் சில இடத்துல எனக்கு வந்து ஒரு பள்ளத்தாக்குள்ள கொண்டு போறார், அது என்னால மனசார ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நாகமானை குறித்து பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, டைம் போயிடுச்சு. நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். இப்பொழுது எலிசாவின் இடத்துல வரும்போது ஒரு வேலைக்காரியுடைய அந்த வார்த்தையை கேட்டு, இப்பொழுது இஸ்ரவேல் ராஜாவை வந்து பார்க்கிறா. ராஜா அவனை எலிசாவின் இடத்தில் கைட் பண்றா. எலிசாவின் இடத்தில் வரும்போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. வந்து நின்றதும் எலிசா அவனை வந்து பார்க்க கூட இல்லை, போய் சொல்றாரு, நீ யோர்தான் ஆற்றங்கரையில் ஆற்றில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணி எழும்பு. இதை கேட்டதுமே 11வது வசனம் சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 5:11 வாசிங்கள். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய, உடனே அவனுக்கு கோபம் வருது. அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்றதுக்குள்ள மனசு வரல. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னா, நான் போய் நின்னதோ எலிசா வெளியில வருவாரு, வந்து என் மேல கை வைப்பாரு. அதாவது இந்த ஏறுகிற அனுபவம் அவனுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. வரணும், நான் நினைச்சது போல அவர் என்னை கொண்டு போகணும், நான் நினைச்சது போல என் சிச்சுவேஷன்லாம் ஆயத்தம் பண்ணி தரணும், நான் நினைச்சது போல கர்த்தர் எனக்கு இப்படி செய்யணும். ஆமென். இந்த எண்ணத்தோட வர்றான். எலிசா சொல்றாரு, எப்பா இந்த ஏறுறதுல நீ இறங்கணும்ன்றார். எங்க இறங்கணும்? யோர்தான்ல போய். இது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுக்கு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கு, அது நடந்துச்சு நான் ஏற்றுக்கொள்வான். ஆனா அவன் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் இப்ப எலிசா சொல்றாரு, அது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அதை நீ ஏற்றுக்கொண்டாதான் சுகமே. நீ நினைச்சது போல கொண்டு போன அல்ல ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானம், அவன் நினைச்சது போல கொண்டு போனாதான் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானம். ஆமென். இல்ல இல்ல அவர் வந்து தொட்ட அப்படியே நான் சொல்லிட்டு இருப்பேன்னா, இந்த குஷ்டரோகம் குஷ்டரோகமா தான் உனக்கு கடைசி வரை இருக்கும். உனக்கு சுகத்தை தரணும் அவர் விரும்பிட்டாரு, உனக்கு நன்மை செய்யணும் விரும்பிட்டாரு. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நினைக்கிறது போற ஏறது இல்லப்பா, நீ இறங்கணும் அப்படின்றார். இது அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் தன் ஊர்ல இருக்கிற ஆரம்பத்தை எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். அப்பதான் கூட வந்த வேலைக்காரன் சொல்றாரு, ஐயா இதோட ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீர் அதை செய்திருப்பீரே, நீர் அதை செய்திருப்பீரே, இதை செஞ்சு பாருங்க. அவன் உடனே போய் இறங்குறான் பாருங்க. அவர் சொன்னது போல 7 முறை முங்கி எழும்புறதும் அவனுக்கு பூர்ண சுகம் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து கடைசி வரை இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அதுதான். பிலிப்பியர் 2:8 தெரிந்த வார்த்தை. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே, இது ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி அதனுடைய அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா என்ன அனுமதிக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்றதுல உறுதியா இருந்தார். இந்த பாத்திரத்தை நீக்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், ஆண்டவரே அதல்ல
உம்முடைய சித்தத்தின்படி. அதாவது நீங்க என்ன சித்தம் வைக்கிறீங்களோ, நான் ஏறணும்னா ஏறுவேன், நான் இறங்கணும்னா இறங்குவேன். ஆமென். ஏறுகிறது ஏற்றுக்கொள்ளணும், இறங்குறது ஏற்றுக்கொள்ளணும். சில நாட்கள் எனக்கு கொஞ்சம் நல்லது போல தெரியும், சுற்றிலும் சமாதானமா இருக்கும். ஆமென். சில நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழா மாத்துவார். கர்த்தர் தான் கூட்ட கலைக்கிறான்ற கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனமே தயாரா இரு. அப்படி ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன், கலைச்சிட்டார்னா உனக்கு ஒரு மேன்மை சீக்கிரத்துல வரப்போகிறது என்று அர்த்தம். கலைச்சிட்டார்னா உனக்கு ஒரு நன்மை சீக்கிரத்துல வரப்போகிறது என்று அர்த்தம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லை. ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாதான் அது அவரை செஞ்சார்னு அர்த்தம் இல்ல. இல்ல, அவர் எஸ் சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளணும், அவர் நோ சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளணும். அவர் தந்தா வாங்கிக்கணும், தராட்டா சோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. மலை ஏறி இறங்கி, ஆமென், சொல்ல ஏற்படுத்தின பண்ண ஸ்தானத்துல. அப்ப ஏறுறதும் இறங்குறதும் டெம்பரரி, கொண்டு போய் உட்கார வைக்கிறதும் பெர்மனன்ட். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நடக்கிறது எல்லாம் டெம்பரரி தான். சொல்லுங்க, சொல்றீங்களா? ஆமா. இன்னைக்கு வீட்டில் போய் ஏதாவது சூழலை பத்தி நீங்க கலங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சூழலை பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் டெம்பரரி, இதை நான் நகர்ந்துருவேன். சீக்கிரத்தில் நகர்ந்து எனக்கு ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். எனக்கான ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கடைசியா அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டவனை மட்டும்தான் பெற்றுக்கொள்வான். ஏற்படுத்தப்பட்ட அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கல. 8வது வசனத்தை 104:8. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அப்போ இந்த ப்ராசஸ் இல்லாம நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இது கர்த்தர் வைத்த பாதை. இதை குருடர்களை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக நான் இருளை வெளிச்சமாக்குவேன். அப்போ ஒன்று தெரியும், சத்தம் வந்த பிறகு எனக்கு நடக்கிறது எல்லாமே என்னை சரியாக நகர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆமே. என்ன நடக்குதுன்னு கேட்டா சொல்லுங்க, நான் நகர்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க. எங்க நகர்ந்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா சொல்லுங்க, எனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துல நகர்ந்து கொண்டே இருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி உம்மை நம்பி நடக்கிறேன். தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால், நீங்க நடக்க. அந்த 8வது வசனத்தை கவனிச்சிங்களா? நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின ஸ்தானம். அப்ப இந்த ஸ்தானம் கூட அவைகள் தீர்மானித்ததல்ல, அவர் தீர்மானிச்சது. அப்ப இந்த ஏன் இந்த ஏற்றமும் இறக்கமோன்னு கேட்டா, நான் நினைச்சதை செய்ய போறதுக்குல்ல, அவர் நினைச்சது என் வாழ்க்கையில நடப்பதற்காக. ஆமே. ஒன்னு கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். ஆமா, இந்த ஸ்தானம் நான் எதிர்பார்த்ததோட மேல, நான் எதிர்பார்த்ததோட மேலானது. ஆமா. யோசேப்பின் வஸ்திரம் கிழியும் போதே யோசேப்புக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த வஸ்திரம் அல்ல என் ஸ்தானம், அதிபதியின் வஸ்திரம் தான் என் ஸ்தானமா கர்த்தர் மாற்ற போறார். ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரத்துல என் வஸ்திரமே மாற போகுது. அதுக்கு முன்னாடி இந்த வஸ்திரம் அவன் கிடைக்கிறதுக்கு முன், அதிபதியின் வஸ்திரம் கிடைக்கிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் என்ன பண்றார்னா, தகப்பனை கொண்டு பலவர் அங்கே கொடுக்கிறார், மலையில ஏற வைக்கிறார். ஏற வச்சவர் அடுத்து என்ன பண்றாரு? இறக்குறார் குழிக்குள்ள இறக்கும் போது என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தை. என்ன ஆண்டவரை, நேத்தைக்கு நல்லா தானே இருந்துச்சு. ஆமே. ஆமே. ஒன்ன கொடுத்துட்டு அடுத்து பறிக்கிறார். புரியல யோசேப்புக்கு. ஆனா வசனம் இருந்ததுனால, சத்தம் இருந்ததுனால, அதனால பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை, அந்த வசனத்துக்கு மேல தன் இருதயத்தை சாச்சதுனால குழியில கிடக்கிறவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இதை தாண்டி எனக்கு ஒரு மேலான வஸ்திரத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். சுயத்தின் சத்தத்தை சாயாதீர்கள், தேவ சத்தத்தை சாய்ந்து நடங்க. அவர் எதை அனுமதிக்கிறாரோ ஏற்றுக்கொள்ளுங்க. ஒன்னு கன்ஃபார்ம், உங்களுக்குன்னு ஒன்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்பர்? எனக்காக ஒரு இடம் ஆயத்தமா இருக்குன்னு சொல்றோம். எனக்குன்னு ஒரு பிளேஸை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சு, எனக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறா. அப்படியே முழங்கார் படிட்டு கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஓ அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகின்றீர்,
புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீர். புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளை வெளிச்சமா என் முன்னே மாற்றிடுவீர். இருளை வெளிச்சமா என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். தீமையை நன்மையாய். நம்பிக்கையோட பாடுவீங்களா? உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று நம்பு. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. ஓ நீங்க பிடிச்சிடுங்க. ஆண்டவரே, நீர் எதை அனுமதிக்கிறீரோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை. இப்ப சொல்லுங்க, ஒற்றைக்கு விடுக இல்ல, ஒற்றைக்கு விடுக இல்ல, மடுத்து மாறுக இல்ல. ஒற்றைக்கு விடுக இல்ல, மடுத்து மாறுக இல்ல. சுதந்தரிக்கிறதற்கு ஏதுவாய் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். அன்பு உள்ளமே, சிலருக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா பேசுறார். நீ நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். சத்துரு உன்னை உட்கார வைக்கல, உன்னை நகர்த்தி கொண்டிருக்கிறார். உனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு நேராய் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஷரபல கதர அந்தேவரே அந்தேவரே ஓ ரகஷ கதரி பல கதரியா. ஆமே 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 ஆமே. அந்தேவரே அந்தேவரே. நீ ஏற்படுத்தின ஸ்தானம் அல்ல, உனக்காய் அவர் ஏற்படுத்தின ஸ்தானம். ஆமே. ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல ஏவுகிறார். இன்னைக்கு நீங்க நினைச்சது போல ஒண்ணு நடந்திருக்குமானால் அது நீங்க ஏற்படுத்தின ஸ்தானம். அது இன்னைக்கு நடக்க கத்தர் அலோ பண்ணலன்னா புரிஞ்சுக்கோ, அவர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் அர்த்தம். இந்த ஸ்தானம் நீ நினைச்சதிலும் மேலானதை தவிர அது குறைவானது அல்ல. ஹல்லேலூயா. சிலருக்கு இன்னைக்கு சில ஸ்தானத்துல இருந்து கத்தர் அப்படி கூட்ட கலைச்சது போல கலைச்சிருக்கிறாரா சில சிச்சுவேஷன்ல. ஆமென். அப்படியானால் அறிந்து கொள், அவர் தீமைக்கு எதையும் அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. நீ நினைச்ச ஸ்தானத்தில் அல்ல உன்னை உட்கார வைக்க விரும்புறது, அவர் நினைச்ச ஸ்தானத்தில். எனவேதான் சிலர் உன்னை உனக்கு விரோதமா எழும்பினது, எனவேதான் சிலர் உன்னை கைவிட்டது, எனவேதான் சில சூழ்நிலை உனக்கு தாறுமாறாயானது. அவர் ஏற்படுத்தின ஸ்தானம். ஏறுகிறதை ஏற்றுக்கொண்ட அன்பு உள்ளமே, அவர் உன்னை பள்ளத்தாக்கில் இறக்கினதையும் ஏற்றுக்கொள். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், என்னை எப்படி நடத்தணுமோ நடத்துங்க ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஹெல்ப் மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, நீங்க எதை எனக்கு அனுமதிக்கிறீரோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. நான் உணர்ந்து கொள்ளட்டும், நான் அறிந்து கொள்ளட்டும் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிற அந்த உணர்வை என் இருதயத்திலிருந்து நஷ்டப்படாதபடிக்கு நம்பிக்கையோடு நகர, நம்பிக்கையோட முன் செல்ல, நம்பிக்கையோட என் மேல ஒருவருடைய கரம் இருக்கிறது, அந்த கரம் எனக்கு தீங்கு செய்யாது என்கிற நிச்சயம். நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திலே அது சென்றது. ஒரு நாள் வரும், அத்தனை கண்ணும் பார்க்கும். யோசேப்பின் சகோதரர்களை பார்க்க வச்சார்ல, யாரை விரோதமா எழும்பினார்களோ அதே கண்ணை பார்க்க வைக்கிறார். இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு ஆண்டவர் பேசுறார். இன்னைக்கு உனக்கு விரோதமா எழும்பின கண்ணே பார்க்கும். கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துல நீ இருப்பத, கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துல நீ இருப்பத உனக்கு விரோதமா எழும்பின கண்கள் பார்த்து உன்னிடத்திலே வரும், உன்னிடத்திலே வந்து நிற்கும். ஆவியானவர் இந்த வார்த்தை சில உள்ளத்திற்கு தீர்க்க தரிசனமா பேசுறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை அனுமதிக்கிறதை ஏற்றுக்கொள். ஏறுகிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணின நீ, இறங்குறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணு.
திறந்த வாசலுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணின நீ அடைக்கப்பட்ட வாசல்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே. ஆண்டவரை பார்த்து கடைசி வலது கரத்தை உயர்த்தி, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால் நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிருங்க. ஆண்டவரே நம்புகிறோம் அப்பா, நீங்க ஆண்டவரே எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தானத்துக்கு எங்களை நீ நகர்த்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நீர் அனுமதிக்கிற எல்லா சூழலையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தர் தான் இதை அனுமதித்தாருங்கிற நிச்சயத்தோட நம்பிக்கையோட முன் செல்ல ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்கப்பா. அறிந்து கொள்ளட்டும், இவைகள் எல்லாமே நடக்கிறவைகள் எல்லாமே என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறது. தேவன் எனக்காய் வைத்த ஸ்தானத்துக்கு நேரா என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவர் இந்த நம்பிக்கையில தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு பாதை ஆண்டவர் திசை திருப்பாதபடிக்கு, பாதை மாறாதபடிக்கு உம்முடைய பாதையில நடக்க எங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். சுய சத்தத்தின் மேல் சாயாமல் தேவ சத்தத்தின் மேல் சாய்ந்து நடக்க கிருபை தாரும். எங்கள் பாதையை செம்மைப்படுத்தும். கர்த்தரே வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தும். ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து